நாட்டாம படத்துல டீச்சராக நடித்த நடிகை ராணியோட மகள் தான் இப்போ கொம்பு சேவி படத்துல ஹீரோயினியாக நடிச்சிருக்காங்க. தமிழ் திரையுலகுல தனக்குன்னு நீங்காத இடத்தை பிடிச்சவங்க தான் கேப்டன் விஜயகாந்த். அவரோட இழப்பு தமிழ் சினிமாவிற்கு பெரும் இழப்பு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சினிமா வட்டாரத்துல பேசப்பட்டுட்டும் வருது. சினிமாவுல அவரோட சாதனைகளை தொடர்ந்து செய்ய இப்போது அவங்களோட மகன் சண்முக பாண்டியன் களத்துல குதிச்சிருக்காரு. ரசிகர்களால இளைய கேப்டன் சொல்லப்படக்கூடிய சண்முக பாண்டியன் தற்போது கொம்பு சிவி அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துல சரத்குமார், தார்னிகா, காளி வெங்கட் ஆகியோர் பலரும் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேரும் மாமா மச்சான் அப்படிங்கிற கதாபாத்திரத்திலையும் நடிச்சிட்டு வரதா கிசுகிசுக்கப்பட்டு இருக்கு. கடந்த 1991ஆம் ஆண்டு திரைக்கு வந்த கேப்டன் பிரபாகரன் படத்துல விஜயகாந்த் மற்றும் சரத்குமார் இணைந்து நடிச்சிருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட 34 ஆண்டுகளுக்கு அப்புறமா விஜயகாந்தோட மகன் சண்முக பாண்டியனோட இணைந்து சரத்குமார் நடிச்சிட்டு வராரு. இது விஜயகாந்த் மீதான அன்பை வெளிப்படுத்துவதோடு ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய நட்போட அடையாளமா தான் இது பார்க்கப்படுது. கொம்பு சிவி படத்தோட ட்ரெய்லர் சமூக வலைதளங்கள்ல வைரலாக்கி நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில ரசிகர்களால அதிக அளவுல பகிரப்பட்டுட்டும் வருது. இந்த படத்தை பொன்ராம் இயக்கியிருக்காரு. இந்த படத்தை முகேஷ் டி செல்லையா தயாரிச்சிருக்காரு. படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்காரு. வரக்கூடிய 19ஆம் தேதி இந்த படம் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில அதற்கும் முன்னதா பலரோட கவனம் ஈர்த்திருக்கு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த படத்துல நாட்டாம படத்துல டீச்சரா நடிச்சிருக்கக்கூடிய ராணியின் மகள் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. இவங்களோட அம்மா நாட்டாம படத்துல டீச்சரா வருவாங்க. அவங்களோட மகள் தார்னிகா தான் இப்போ கொம்பு சிவி படத்துல சண்முக பாண்டியனுக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க. நாட்டாம படத்துல சரத்குமாருடன் ஒரு சில காட்சிகள்ல ராணி நடிச்சிருப்பாங்க. அவங்களோட அம்மாவை தொடர்ந்து இப்போ சரத்குமார், சண்முக பாண்டியன் நடிச்சிருக்கக்கூடிய கொம்பு சேவி படத்துல அவங்களோட மகள் தார்னிகா நடிச்சிருக்காங்க.